அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன் சர்ச் ஆஃப் காட்ஸ் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் வாட்டர் ட்ரைபை சேர்ந்த ஒரு டிராகனை கொண்டிருப்பாங்களா, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ டிவைன் எம்பரரை மீட் பண்ணியிருப்பான். அந்த மனுஷன் இவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து அமுச்சு விட்ருப்பார் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போது இந்த எபிசோடில் இந்த மிராஜ் சிட்டியை காட்டுறாங்கப்பா. ஏன்னா வரும்போது தானே அந்த வாட்டர் ட்ரைபோட டிராகன்லாம் கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். அந்த வாட்டர் ட்ரைப் வேணுன்னே பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஏன்னா அவனுங்க பக்கத்தில் இருக்க அந்த ட்ரைப்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. இவங்க யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வுட் ட்ரைபை சேர்ந்த கிரீன் எம்பரர் கிட்ட தான் இவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த டிவைன் எம்பரர் வேறு எங்கே போனார்னு தெரியலையான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு கும்பல் வருது. ஏன்யா டிவைன் எம்பரர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களா? என் ட்ரைபோடைய டிராகனை நீ வந்து கொண்டிருக்க, உங்களை சும்மா விட மாட்டேன், கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டீங்களாங்கிறான். இங்கே துவான் யூகான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் கடல் வந்து பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு டிராகன் வந்து அட்டகாசம் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த ஒரு மனுஷன் கிளம்பி போனான். அங்கே போய் பார்த்தா உங்கள் டிராகன் தான்டா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு, நீங்கள் இதெல்லாம் வேணுனே பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு இந்த ஆள் கத்த ஆரம்பிக்கிறான். மொத்தத்தில் அவன் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. அவங்க வரும்போதே ஒரு முடிவெடுத்து தான் வந்திருக்காங்க. அவன் ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்கான்ப்பா. அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து சரண்டர் ஆகணும், அப்படி இல்லைனா 10 நாளில் வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போது இந்த ஆள் கத்துறான் மறுபடியும், டேய் என்னங்கடா பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தைரியம் இருக்கா, வரியா கிரீன் எம்பரர் கிட்ட போய் முறையிடுவோம், அங்கே பேசிக்கலாம், வரியா தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்குறாப்புல. அவன் என்ன சொல்கிறான், நான் ஏன் வரமாட்டேன், உன்னை நான் அந்த மலை மேலே சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இப்போ அந்த மலையை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஒரு டிராகன் டியர் மேலே ஏறிக்கிட்டு வெறித்தனமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவனுமே இந்த ஒரு மவுண்டனுக்கு தான் வரான். அங்கே போய் பார்த்தா ஒரு பொண்ணு, அவன் வந்து புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு இருக்கா. அதில் வர டியூனு இதுக்கு முன்னாடி ஷென்னாங் வாசிச்சார்ல, அதே டியூனை தான் இவளும் வாசிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் உடனே என்ன பண்ணுறான், அந்த ஒரு புல்லாங்குழல் எடுத்து இவனும் வாசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போது இவன் வாசித்த உடனே அங்கே ஒரு பில்லர் இருக்குங்க, அதில் இருக்க வார்த்தைகள் எல்லாமே அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ இந்த பொண்ணு பார்க்குறா, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து இவன் முன்னாடி நிற்கிறா பாருங்க. இவன் அப்படியே அசையாமல் நிற்கிறான். இவன் கேட்குறா, இதை எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறா. இவன் பதிலே சொல்ல மாட்டாங்க. இவளோட அழகில் மயங்கிட்டான் போல தெரியுது. அதுக்கப்புறம் அவனை தெரிய வச்சு கேட்டால் தான் சொல்கிறான், இல்லைங்க ஒரு சீனியர் ஒருத்தர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன், அவர் வந்து இறக்கம் தருவாயில் இருக்கும்போது இதை வாசிச்சார் அப்படின்னோடனே, இறக்கம் தருவாயிலையா, என்ன சீனியர்பா, அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் பேர் ஷென்னாங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லேடி அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கத்தியை பார்த்துட்றா. உடனே அதை எடுத்து பார்க்குறா. அதில் இவளோட ஆன்ட்டியோட பேர் இருக்குது. ஆக்சுவலாக இவளோட ஆன்ட்டியும் ஷென்னாங்கும் லவ் பண்ணாங்க போல தெரியுது. பட் ஆனால் இவங்கெல்லாம் ஃபேரிஸ், அதாவது செயின்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, தடை செய்யப்பட்டவர்கள். அதையும் மீறி பண்ணால் இவங்களுக்கு தண்டனை இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை இந்த இடத்த விட்டு வெளியேற்றிடுறாங்கப்பா. அவங்க பார்க்குறாங்க, நீங்கள் என்னடா வெளியேற்றுறது, நானே போகிறேன்டான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போது இந்த ஒரு லேடி எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் கத்தியே பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. இவன் வந்து கூப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் ஒரு கும்பல் சொல்லிச்சுல மலைக்கு போகிறேன்னு, அந்த கும்பல் மேலே வந்துருச்சு. அவன் வரும்போதே கத்திக்கிட்டே வரான், இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து ஆர்டர் பண்ணார், அதனால் வந்தேன், கிரீன் எம்பரரை பார்க்கணும் அப்படிங்கிறான். இவங்க பார்க்குறாங்க, ஐயோ வாட்டர் ட்ரைவ் வந்திருக்கு, நீ வா நம்ம ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. இவங்க மேலே வரும்போதே ஒருத்தன் கேட்குறான், இப்போது கிரீன் எம்பரர் இங்கே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ரிப்ளை என்ன கொடுக்குறான் பாருங்க, நம்மளாலே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இப்போ இவனுங்க வருவானுங்களா மிராஜ் சிட்டிலேருந்து, அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, ஃப்ரீயாக விடு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம துவான் யூகை அவர் பின்னாடியே வந்துட்டார். வரும்போதே 2 பேரும் அடிச்சுட்டு தான் வராரு. யாரா அது சேக்ரெட் கிரவுண்டில் பிரச்சனை பண்ணுறது அப்படின்னு பார்த்தா நம்ம மொட்டத்தில் தான் வந்து நிற்கிது. இவர் வந்த உடனே கண்ணா முன்னான்னு கத்துறாரு, யோ கிரீன் எம்பரர் உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், ஒழுங்கு மாதிரியே வெளில வாயா அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்றாரு. ஒரு வாட்டி கூப்பிட்றாரு, 2 வாட்டி கூப்பிட்றாரு, ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறானுங்க, உங்கள் மிராஜ் சிட்டியோடைய லார்டு எங்கள் சேக்ரெட் பீஸ்ட்டை கொண்டுட்டாரு, கண்டிப்பாக கிரீன் எம்பரர் அதுக்கான தண்டனை கொடுப்பார் அப்படின்னு சொல்ல இவனுக்கு கோவம் வந்துச்சு. நீ யாரா அதை சொல்கிறதுக்கு, அதை அந்த எம்பரர் வந்து சொல்லிட்டோம்டான்னு சொல்லிட்டு எம்பரர் பேரை சொல்லி கத்துறாரு இவர். உடனே அவனுங்க இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எம்பரர் பேரை சொல்லி கூப்பிடுவேன், அவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா அப்படிங்கிறானுங்க. அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், டேய் பேர் சொல்லி கூப்பிட்றது மட்டும் இல்லடா, அவனை கண்ணாமுன்னான்னு கூட திட்டுவேன் அப்படிங்கிறான். இது எல்லாத்தையும் இந்த பையன் உள்ளுக்குள்ளேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஆக்சுவலாக இந்த மனுஷனும் கிரீன் எம்பரரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போல், கிட்டத்தட்ட 30 வருஷம் நட்பு. அதனால தான் அவர் அப்படிலாம் திட்டுறாரு. அதான் அவர் சொல்கிறாரு, டே உன் ஃப்ரெண்டு வந்திருக்கேன், வெளியில் வந்து கூட பார்க்க மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் கத்திக்கிட்டு இருக்கான். வாட்டர் ட்ரைபை சேர்ந்தவங்களும் கிரீன் எம்பரர் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி நான் வந்து பிரச்சனை பண்ண வேணாம் தான் நினைக்கிறேன், ஆனால் இந்த ஆள் ரொம்ப ஓவராக பேசிகிட்டே இருக்கான், சண்டை வந்தால் நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனுங்களும் பேசுகிறானுங்க. இப்போது இவனுங்க பேசிக்கிட்டே அந்த ஒரு மனுஷனை சுத்து போட ஆரம்பிக்கிறாங்கப்பா. இப்போ இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்குதுங்க. அந்த ஒரு மனுஷனை வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக இந்த பயபுல என்ன பண்ணுது, பாம்பெல்லாம் வச்சு அடிக்குது. இவங்க நினச்ச மாத்திரத்தில் பாம்பெல்லாம் வர வைக்கிறாங்க. இந்த மாதிரி பவர் நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளை பிடிக்காதவன் நமக்கு பிடிக்காதவன் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் பாம்பை விட்டு விளையாடலாம் பாருங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பவர் இல்லை.
துவான் யூகாய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாரியர் தான். ஆனால் இவ்வளோ பேர் சேர்ந்து சண்டை போடும்போது அந்த மனுஷனால என்ன பண்ண முடியும்? அவர் அப்பவும் கத்திக்கிட்டே இருக்கார் கிரீன் எம்பரர் கிட்ட, யோ எங்கேயா இருக்க, வெளியில் வரமாட்டியா நீ, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கியே, நீ இப்படியே சும்மா இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் போய் டிவைன் எம்பரர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறான். இப்போ உள்ளுக்குள்ளே அந்த ஒரு லேடி இவனை கூப்பிட்றா, யங் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்றா. இவன் வந்து என்ன சொல்கிறான், ஐயோ யங் மாஸ்டர்லாம் கூப்பிடாதீங்க, என் பேர் தோபாயே, தோபான்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறான். இவன் சொல்கிறா, இந்த மாதிரி டிவைன் எம்பரர் வந்து ஹெவன்ஸ்க்கு போயிட்டாரு, இதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறா. இவன் இப்போ தான் பார்க்குறான், இது டிவைன் எம்பரரா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழுக்கிறான். அதான் அந்த பொண்ணு பார்க்குறா, டேய் யாருன்னே தெரியாமல் ஒரு ரிஸ்கி மிஷனை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருவியா அப்படின்னு கேட்குறா. இவன் என்ன சொல்கிறா, டிவைன் எம்பரர் உங்ககிட்ட கத்தியை கொடுத்தது காரணம் ஒன்று தான், இந்த க்ரீன் எம்பரர் இந்த ஒரு கத்தியை கொண்டு போய் சண்டையை நிப்பாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி க்ரீன் எம்பரர் இந்த ஒரு மலையில் இல்லை. ஐயோ என்னங்க சொல்கிறீங்க, அவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறான். அவள் கையை காட்டி சொல்கிறா, வெளில ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான்ல, அவன் தான் மிராஜ் சிட்டியோட ரெப்ரசன்டேட்டிவ், இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆக்சுவலாக அங்கே துவான் யூகாய் அவர் இன்னுமே கத்திக்கிட்டு இருக்காரு, யோ நீ இன்னும் வெளில வர மாட்டியா, நான் சாகிறத வேடிக்கை பார்க்க போறியா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. அவங்களும் விடுற மாதிரி இல்லை, இந்த மனுஷனை சுத்து போட்டாங்க. இந்த மனுஷன் பார்க்குறான், ஒரு மனுஷனுக்கு சாவு வந்தால் சாக வேண்டியது தான், ஆனால் என்னை நம்பி ஏகப்பட்ட உயிர்கள் இருக்குது, உங்களை சும்மா விட மாட்டேனான்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்பெல் பயன்படுத்துறாரு. இந்த ஒரு ஸ்பெல் பார்த்தீங்கன்னா 2 தரப்பினருக்குமே பிரச்சனையை கொடுக்கும். அதாவது ஸ்பெல்லை யூஸ் பண்ணுறவன் அதில் அடிப்படுறவன் 2 பேருக்குமே இதனால் பிரச்சனை வரும். இப்போ நம்ம ஹீரோ இருக்கான்ல, இவகிட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி நீங்கள் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு மனுஷன் க்ரீன் எம்பரரை கண்ணாமுன்னான்னு பேசியிருக்கான், மரியாதையே இல்லாமல் பேசியிருக்கான், ரொம்ப அரகண்டாக பேசியிருக்கான், கொஞ்ச நேரத்துக்கு அவன் அடி வாங்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு தாங்க மாட்டார் போல தெரியுது, சுத்து போட்டாங்க, விட்டுருந்தா போட்டிருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோ கத்துறான், நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். வேறு வழியே இல்லாமல் எல்லாமே நிறுத்திடுறாங்க. அவன் என்ன சொல்கிறான், அந்த பொண்ணுக்கிட்ட, அந்த ஒரு எல்டர் இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாரு, ஸோ என்ன ஆனாலும் சரி கடைசி வரைக்கும் நின்று இந்த பிரச்சனையை ஒரு கை பார்த்துட்றேன் அப்படிங்கிறான். இப்போது வெளியில் இருக்கானுங்கள்ல, அவனுங்க என்ன யோசிக்கிறானுங்க, ஆஹா க்ரீன் எம்பரர் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறானுங்க. நம்ம ஹீரோ கதவு கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறான், அந்த ஒரு மனுஷனை கதவு கிட்ட கொண்டு வந்து போடுங்க அப்படின்னோடனே வேறு வழி இல்லை, கொண்டு வந்து படுக்க வச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆளை உள்ளுக்குள்ளே இழுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் கேட்குறாரு, டேய் யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், ஐயோ கம்முனுரியா, உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் மற்றவங்களை பார்த்து, நீங்களாம் கீழே போங்க, க்ரீன் எம்பரர் இவர்கிட்ட பேசணுமா அப்படின்னோடனே, நாங்கள் தானே முதல்ல வந்தோம் அப்படிங்கிறானுங்க. இருந்தாலுமே அங்கே இருக்க ஒரு கிழவன் ரொம்ப தந்திரமாக ஒரு வேலையை பண்ணுது. அது என்ன சொல்லுது, தம்பி நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா, நீங்கள் வந்து க்ரீன் எம்பரர் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி பின்னாடி இருக்க கதவு மூடிடுவானா. ஐயோ கதவு லாக் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் நம்ம ஹீரோ. நம்ம ஆளுக்கு இதுக்கு மேலே வழி இல்லைங்க. அவன் சொல்கிறான், எனக்கு என்ன தயக்கம், என் பேர் தானே, என் பேர் வந்து ஏ அப்படிங்கிறான். ஆக்சுவலாக சைனீஸில் ஏஏ அப்படின்னு சொன்னால் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு அர்த்தம். அதை அவன் சொல்கிறாங்க. உடனே பார்க்குறான், என்னடா பேராண்டி தாத்தாவை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறான். அவனுக்கு பயங்கரமான கோவங்க, கையில் ஒரு விப்பு மாதிரி வச்சிருக்கான், எடுத்து செம்ம அடி அடிக்கிறான். நம்ம ஹீரோவும் இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டு இருக்கான் வச்சுக்கோங்க. இப்போ துவான் யூகாய் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், நீ தாண்டா உண்மையான ஆம்பளை, நம்ம 2 பேர் இங்கேருந்து உயிரோட வெளில போயிட்டோன்னு வச்சுக்கோ, உனக்கு நான் ட்ரீட் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். இப்போது அவன் அடித்த அடியை நம்ம ஹீரோ கத்தியால் தடுக்கிறான் பாருங்க. அவனோட வெப்பன் வந்து 2 துண்டாக போயிடுச்சு. அவன் பார்க்குறான், என்னோட வெப்பனே வெட்டுற அளவுக்கு அந்த கத்தி இருக்கா, ஒழுங்காக அந்த கத்தி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்க, அவன் என்ன சொல்கிறான், டே இது என் தாத்தா எனக்கு கொடுத்தது, உனக்கு அது வேணும்னா என்னை கொண்டுட்டு தாண்டா நீ எடுக்கணும் அப்படிங்கிறான். அவனுங்களும் பார்க்குறானுங்க, நம்ம ஹீரோ சுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது துவான் யூகாயாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள சமாளிக்க முடியல. நம்ம ஆள் குட்டி பையன் எவ்வளோ நேரத்துக்கு சமாளிக்க முடியும், முடிஞ்ச வரைக்கும் சமாளித்து பார்க்குறாங்க, அதுக்கு மேலே முடியல. உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பொண்ணு பார்க்குறா, இந்த பையன் நிஜமாவே சொன்ன வாக்கை காப்பாற்றுவான் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு அவள் உள்ளுக்குள்ளே வந்து அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஹீரோவோடைய பாடி கண்ட்ரோலை அவள் எடுக்கிறா. ஸோ இதுக்கு மேலே போடுற சண்டைலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கிறது என்னமோ நம்ம ஹீரோ தான், ஆனால் சண்டை போடுறது உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஒரு பொண்ணு. ஸோ இவனோட பாடியை ஒரு பப்பட் மாதிரி கண்ட்ரோல் பண்ணி அவள் செம்ம அடி அடிக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்ச அடி கிடையாது, சரியான அடி. கடைசியாக விட்டுருந்தா அவனை முடிச்சு விட்டுருப்பான். பட் ஆனால் சாகடிக்கலை. அந்த கத்தி அவன் தலைக்கு பக்கத்தில் ஜஸ்ட்டில் இருக்குது. இப்போ தான் அந்த கிழமை மன்னிப்பு கேட்குது. அது என்ன சொல்லுது, எப்பா நீ யாருன்னு தெரியாமல் பண்ணிட்டோம், உள்ளுக்குள்ளே இருக்க மாஸ்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. துவான் யூகாய் பார்க்குறான், டேய் தோத்துட்டேன்னா தோத்துட்டேன்னு சொல்லு, சும்மா மாஸ்டர் கீஸ்டர்னு கதை விடாதே அப்படிங்கிறாப்புல. இப்போ இவனுங்களும் வேறு வழி இல்லாமல் கிளம்பி போயிடறாங்கப்பா. இது முடிஞ்சிச்சா, இன்னொரு பக்கத்தில் எவனோ ஒருத்தன் சவப்பட்டியை தூக்கிட்டு வரான். யாரா அப்படின்னு பார்த்தா வாட்டர் ட்ரைபை சேர்ந்த ஜென்ரல் ஆயிவன். அந்த வாட்டர் ட்ரைப் சீஃப் என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு கும்பல் கிளம்பி வந்ததில் மலைக்கு இவங்க மேலே அந்த அளவுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை, கண்டிப்பாக இது வந்து முக்கியமான ஒரு வேலை, ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு ஒருத்தி வராப்பா. இவ யார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.